வணக்கம். நம்ம கையில இருக்கிற சில டேட்டா ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்லுது. அதாவது நாம செல்வந்தர் ஆவதற்கான ஒரு பொன்னான 5 வருட வாய்ப்பு ரொம்ப வேகமா நம்ம கையை விட்டு போயிட்டு இருக்கான். இது நிஜமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். உண்மையிலேயே அடுத்த 5 வருஷத்துல எல்லாமே முடிஞ்சிடுமா? இதுதான் இந்த ரிப்போர்ட் நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம எல்லாருக்குமே இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ஆமாங்க, வெறும் 5 வருஷம். இந்த தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ மாதிரி புது டெக்னாலஜிலாம் வந்து நம்ம விளையாடுற பொருளாதார ஆட்டத்தோட ரூல்ஸே மொத்தமா மாத்தி எழுத போகுதாம். இதனால இப்போ ஆக்ட் பண்ணுங்க, இல்லனா இந்த வாய்ப்பு மொத்தமா கை நழுவி போயிடும்னு ஒரு வார்னிங் கொடுக்குது. அப்படியா? அப்போ நாம என்ன பண்றது? இங்க தான் நாம முதல் முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். நாம வெற்றிக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பழைய ஃபார்முலா எல்லாம் இனிமேல் வேலைக்காகாது. ஆட்டமே மாறிடுச்சு. இந்த புது பொருளாதாரத்தை வினர் டேக்ஸ் ஆல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஏஐ டெக்னாலஜியையும் போட்டி நிறைந்த சந்தையையும் கரெக்டா யூஸ் பண்ற கொஞ்சம் பேர் மட்டும் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா லாபத்தையும் அழுகிட்டு போயிடுவாங்க. மொத்தவங்களுக்கு பெருசா எதுவும் மிஞ்சாது. இதுதான் ஜெயிக்கிறவன் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்கிற கான்செப்ட். இந்த ஸ்லைடை பாருங்க. இது அந்த மாற்றத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. முன்னெல்லாம் நம்ம ரொம்ப கடினமா உழைச்சா போதும், கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஆனா இப்போ கதை வேற. எக்ஸ்ட்ரீம் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது அதிதிறன் கொண்ட உற்பத்தி திறன் தான் முக்கியம்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு 10 பேர் ஒரு வாரம் செய்யற வேலையை ஏஐ வச்சு ஒரே ஆள் ஒரே நாள்ல முடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு உற்பத்தி திறன் தான் இனிமே ஜெயிக்க வைக்கும். இது நம்மள அடுத்த முக்கியமான புள்ளிக்கு கூட்டிட்டு போகுது. நேரத்தை தேவையில்லாம வீணடிக்கிறத நிறுத்திட்டு ரிசல்ட் மேல மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த அபாரமான உற்பத்தி திறன் காலத்துல நீங்க எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்ற கணக்கெல்லாம் இனி யாருக்கும் தேவையில்லை. அந்த நேரத்துல என்ன செஞ்சு முடிச்சீங்க, என்ன ரிசல்ட் கொடுத்தீங்க, இது மட்டும் தான் இனிமேல் மேட்டர். உங்க கவனம் முழுக்க முழுக்க அவுட்கம் மேல தான் இருக்கணும். சரி, உற்பத்தி திறன் முக்கியம்னு சொல்றீங்க. ஒருவேளை ஏஐ நம்ம வேலையே காலி பண்ணிட்டா என்ன பண்றது? இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பயம் தானே. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நடுத்தர வர்க்கம் தங்களோட எதிர்காலத்தை எப்படி பாதுகாத்துக்கலாம்னு இந்த ரிப்போர்ட் ஒரு சூப்பரான வழியை சொல்லுது. அதை பார்ப்போம். இந்த தரவுகள் சொல்ற முக்கியமான சொத்துக்கள் இதோ. தங்கம், உங்க சொந்த பிசினஸ், ஸ்டாக்ஸ், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது ஏன் இவ்வளோ முக்கியம்னா, நாளைக்கு உங்க வேலை போனா கூட இந்த சொத்துக்கள் உங்க கையில இருந்தா அதுதான் உங்களுக்கு ஒரு உண்மையான பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கும். இதுல பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை ஹைலைட் பண்றாங்க. உங்க சொத்துல குறைஞ்சது 25% தங்கத்திலே இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா புரியும். இது ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோ தான். தங்கம் 25%, சொந்த பிசினஸ் 35%, ஸ்டாக்ஸ் 40%னு பிரிச்சிருக்காங்க. ஏன்னா பொருளாதாரம் மேலேயும் கீழேயும் போகும்போது தங்கம் ஒரு சேஃபான முதலீடா இருக்கும்னு நம்புறாங்க. சரி, இப்போ ஏஐக்கு வருவோம். இந்த ஏஐ நமக்கு நண்பனா இல்ல நம்ம வேலையை காலி பண்ண போற எதிரியா? நாம எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு இங்க தான் இருக்கு. இங்க செய்தி ரொம்ப சிம்பிள். 1, நீங்க ஏஐய ஒரு கருவியா பயன்படுத்தணும். இல்லனா ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடும். இதை நீங்க ஒரு ஆப்ஷனா பார்க்க முடியாது. இது சர்வைவல்கான ஒரு முக்கியமான மனநிலை மாற்றம். சரி, இந்த மாதிரியான பெரிய மாற்றம் இப்பதான் முதல் தடவையா நடக்குதா, இல்ல இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கா? வாங்க ஒரு பெரிய வரலாற்று பார்வையோட இதை ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த டைம்லைனை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? டெக்னாலஜி வேலையை எடுக்கின்றது நமக்கு பயமா இருக்கலாம், ஆனா இது புதுசு இல்ல. முன்னொரு காலத்துல டிராக்டர்ஸ் வந்து விவசாய வேலை செஞ்சவங்களை ரீப்ளேஸ் பண்ணுச்சு. அப்புறம் 2000கள்ல கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஆஃபீஸ் வேலைகளை மாத்துச்சு. இப்போ ஏஐ வந்து அறிவு சார்ந்த வேலைகளை மாத்திக்கிட்டு இருக்கு. இது வரலாற்றுல திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு பேட்டர்ன் தான். அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? ரொம்ப சிம்பிள். வேலைங்கிறது தற்காலிகமானது. இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு போகலாம். ஆனா ஒரு சொத்தோட உரிமைங்கிறது நிரந்தரமானது. அதுதான் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு வருமானத்தையும் உண்மையான பாதுகாப்பையும் கொடுக்கும். சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த விளக்கத்தை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது? யோசிங்க.